நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கேரள மாநிலம் கொல்லம் பகுதியை சேர்ந்தவர் பிரபல நடிகர் கிருஷ்ணகுமார். இவர் தமிழில் தெய்வ திருமகள், மனிதன் உள்ளிட்ட சில படங்களில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். பாஜக நிர்வாகியான இவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இவருக்கு 4 மகள்கள் உள்ளனர். மூத்த மகள் அஹானா கிருஷ்ணா என்பவர் மலையாளத்தில் நடிகையாக லூகா, 18ஆம் படி உள்ளிட்ட சில படங்களில் நடித்துள்ளார். மேலும் இவரது 2வது மகள் தியா கிருஷ்ணா பிரபல யூடியூபர். இவர் திருவனந்தபுரம் கவடியாறில் ஆபரண மற்றும் துணிகள் விற்பனை செய்யும் கடை ஒன்றை நடத்தி வருகிறார். இந்த நிறுவனத்தில் 3 பெண்கள் விற்பனையாளராக பணியாற்றி வந்துள்ளனர். இதற்கிடையே தியா கிருஷ்ணா திருமணமாகி கர்ப்பமுற்ற நிலையில் நிறுவனத்திற்கு செல்ல முடியாததால் 3 ஊழியர்களிடமே விற்பனை செய்யும் பணத்தை நிறுவன வங்கியின் QR கோட் மூலம் வசூலிக்கக்கூடியதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் பெண் விற்பனையாளர்கள் 3 பேரும் கிட்டத்தட்ட 69 லட்சம் ரூபாய் மோசடி செய்திருப்பது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. பெண் ஊழியர்கள் 3 பேரும் கடந்த ஆண்டு முதலே இந்த மோசடியை துவங்கியுள்ளனர். அதாவது கடையில் பில் போடும்போது நிறுவன QR கோடை மாற்றி தங்களில் ஒருவரின் QR கோடுக்கு ஸ்கேன் செய்து பணத்தை தங்களது அக்கவுண்டுக்கு செல்லுமாறு மாற்றி அமைத்துள்ளனர். பல நாட்களாக நடந்து வந்த இந்த மோசடி சமீபத்தில் நடைபெற்ற ஆடிட்டிங்கின் போது தெரிய வந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த தியா கிருஷ்ணனும் அவரது தந்தை கிருஷ்ணகுமாரும் இது குறித்து அந்த 3 பெண் ஊழியர்களை அலுவலகம் வரவழைத்து விசாரித்துள்ளனர். அப்போது குற்றத்தை ஒப்புக்கொண்ட மூவரும் பணத்தை திரும்ப கொடுப்பதாக கூறி 8,82,000 ரூபாய் மட்டுமே திரும்ப கொடுத்ததாகவும் மீதமுள்ள 60 லட்சம் ரூபாயை திரும்ப கொடுக்காமல் ஏமாற்றி வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திடீரென பெண் ஊழியர்கள் 3 பேரும் தியா கிருஷ்ணனும் அவரது தந்தையும் சேர்ந்து தங்களை கடத்தி மிரட்டியதாக கூறி காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தனர். அதில் வரியிலிருந்து தப்புவதற்காக உரிமையாளர் தியா கடையில் உள்ள ஸ்கேனர் வேலை செய்யவில்லை என கூறி தங்களின் எண்களை கொடுத்து வாடிக்கையாளர்களிடம் பணம் பெறச் சொன்னதாகவும் பின்னர் அந்த பணத்தை தங்களிடமிருந்து பெற்றுக் கொண்டதாகவும் ஊழியர்கள் கூறியுள்ளனர். மேலும் பணத்தை திரும்ப கொடுத்த பின்னரும் தங்களை அழைத்து சாதி பெயரை சொல்லி திட்டி அசிங்கப்படுத்தியதாகவும் பெண் ஊழியர்கள் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தனர். பெண் ஊழியர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் நடிகர் கிருஷ்ணகுமார், அவரது மகள் தியா ஆகியோர் மீது மியூசியம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அதே சமயம் தியா கிருஷ்ணாவும் தனது நிறுவன ஊழியர்கள் QR கோடை மாற்றி வாடிக்கையாளர்களிடம் பணம் பெற்று மோசடியில் ஈடுபட்டதாக 3 பெண் ஊழியர்கள் மீது புகார் அளித்துள்ளார். இருதரப்பு புகார்கள் மீதும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் நடிகையும் தியா கிருஷ்ணனின் சகோதரியுமான அஹானா கிருஷ்ணா இது தொடர்பாக வீடியோ ஒன்றை வெளியிட்டிருப்பது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த மே 30ஆம் தேதி இந்த காட்சிகள் எடுக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ள நடிகை அஹானா, அந்த 3 பெண்களும் செய்த குற்றத்திற்கான முழு ஆதாரமும் தங்களுக்கு கிடைத்ததை தொடர்ந்து அவர்கள் தங்களிடம் மன்னிப்பு கேட்டதாகவும் வழக்கு தொடர வேண்டாம் என கெஞ்சியதாகவும் கூறிய அஹானா, திருடிய பணத்தை திரும்ப கொடுத்து விடுவதாக கூறிதான் தங்களை சந்திக்க வந்தார்கள். ஆனால் வெளியே சென்ற அந்த மூவரும் அப்படியே கதையை மாற்றி அவர்களை கடத்தி துன்புறுத்தல் செய்ததாக எங்கள் மீதும் ஒரு போலியான வழக்கை தாக்கல் செய்துள்ளனர். உண்மையில் அவர்கள் கடத்தப்படவும் இல்லை, துன்புறுத்தப்படவும் இல்லை. அவர்களின் கணவர் என்று கூறிக்கொண்ட 2 ஆண்கள் அவர்களுடனேதான் இருந்தனர் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் அந்த மூவரும் இவ்வளவு பெரிய குற்றத்தை செய்திருந்தாலும் அதை வெளியிடவோ அல்லது அவதூறு செய்யவோ எங்களுக்கு எந்த நோக்கமும் இல்லை. ஆனால் எங்களுக்கு வேறு வழி இல்லை, உண்மை எது என உரக்கச் சொல்லத்தான் இந்த வீடியோ வெளியிடுவதாக தெரிவித்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய தியா கிருஷ்ணா, தனது தந்தை மற்றும் தாய் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்றும் நான் என்ன சாதி என்றே எனக்கு தெரியாது, நானும் வேறு சாதியை சேர்ந்தவரை தான் திருமணம் செய்துள்ளதாகவும் ஆகையால் சாதி குறித்து நான் ஒருபோதும் பேசியதில்லை என்றும்
ஊழியர்கள் தாங்கள் செய்த மோசடியை மறைக்கவே பொய் புகார் அளித்துள்ளதாகவும் விளக்கம் அளித்துள்ளார். இந்த நிலையில் கேரளாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் இந்த மோசடி சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர். மோசடி செய்ததாக கூறப்படும் பெண்கள் பின்னணியில் யாரேனும் இருக்கின்றனரா அல்லது உண்மையில் வரியிலிருந்து தப்பிக்க தியா கிருஷ்ணா இதுபோன்று செய்ய சொன்னாரா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.